நிறைய இடங்கள்ல இப்ப 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய நிர்பந்தம், காலத்தின் கட்டாயம். அது பொருளாதார ரீதியாக குடும்பம் நல்லபடியா போகணும், குழந்தைக்கு நல்ல படிப்பையும் நல்ல உணவையும் நல்ல உடுத்துற உடையையும் கொடுக்கணும் அப்படின்னா இப்ப அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம். உங்களுக்காகத்தான் அவங்க வேலைக்கு போறாங்க. ஆனா யாருக்காக நாம வேலைக்கு போறோமோ அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தையும் நாம் செலவிட கடமைப்பட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரமாவது குழந்தைங்க கிட்ட பேசணும். குறிப்பா சின்ன குழந்தைகள். பெரிய குழந்தைகளுக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைகள்லாம் அம்மாக்களே போய் கூப்பிட்டுட்டு வரது உண்டு. 3 மணிக்கு குழந்தைக்கு பள்ளிக்கூடம் விட்டுடும். வீட்டில் இருக்கிற அம்மாக்கள்லாம் கூட்டிட்டு வருவாங்க. கேட்டுக்கிட்ட குழந்தை வரும்பொழுதே நிறைய இடங்கள்ல பார்த்ததுண்டு. அப்படி அந்த பேக்கை குழந்தை அம்மா கிட்ட லஞ்ச் பேக்கை கொடுக்கறது, சாப்பிட்டியா, பாக்கி வச்சிட்டியா, உடனே டப்பாவை திறந்து பார்க்கறது, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களா, டைரி கரெக்ஷன் வாங்கினியா, என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒரு 10 கேள்வி. நாம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்தது அப்படின்னு ஆஃபீஸ் விஷயத்தையே திருப்பி பேசலாம். நமக்கு பிடிக்குமா? இப்போதானே வந்திருக்கேன், ஒரு கப் காஃபி கொடுக்குறியான்னு கேட்க மாட்டியா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போமா இல்லையா? குழந்தைகளும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றன. என்ன ஒரு சின்ன வேண்டுகோள்னா, தயவு செய்து முதல் அரை மணியிலிருந்து 1 மணி நேரம் வரை குழந்தைங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே அந்த பள்ளிக்கூடத்து பேச்சை எடுக்கவே எடுக்காதீங்கம்மா. 1 மணி நேரத்துக்கு தயவு செய்து எடுக்காதீங்க. 1 மணி நேரம் கழிச்சு நீங்க அவங்க எடுக்காமலே பேசணும். சும்மா கை தட்டிட்டே இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் தான் கிரேஸ் டைம் உங்களுக்கு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்களா எடுத்து சொல்லணும். நீங்க ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான நேரம் அதுதான். ஒரு ரொம்ப அழகான ஒரு காணொளி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பள்ளிக்கூடத்தில் 3 அம்மாக்கள் 1வது 2வது படிக்கிற குழந்தைகள், ஆணும் பெண்ணுமாக இருக்கிற குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு சாயந்தரம் கூப்பிட்டுட்டு வரத்துக்காக ஸ்கூல் காரிடார்ல உள்ள நின்றுகிட்டு இருக்காங்க. பசங்க வருது. அன்னைக்கு ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுட்டு போற நாள் போல இருக்கு. குழந்தைங்க எல்லாம் வெளியில வருது. அந்த 3 குழந்தைகளுடைய அம்மாவை தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. 3 குழந்தைகள் வருது. அதுல 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண். 3 அம்மாக்களுக்குமே அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அப்படியே முகம் சுருங்கி போகுது, கேள்விக்குறியா மாறி போகுது. என்னது, உன்னை எப்படி அமைச்சேன், இப்படி அழுக்கா வந்து நிக்கிற அப்படின்னு ஒரு அம்மா முதல் குழந்தைய பார்த்து கேட்குறாங்கன்னா, அது துணி முழுக்க சேரு சகதி அழுக்கு. இன்னொன்று வருது, கை முழுக்க சேரு சகதி, தலையெல்லாம் கலைஞ்சு வருது. அவங்க அம்மா, இதை நான் துவைக்க போறது இல்லை, நீ தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அந்த குழந்தை கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. 3வதா அந்த பையன் வெளியில வரும்போது அவங்க அம்மா, இன்னைக்கும் இப்படித்தான் நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி சலிப்போடத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லி நிமிரும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நோட்டீஸ் போர்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு நோட்டீஸ்க்காக ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. சில்ட்ரன் ஆஃப் த டே அப்படின்னு தலைப்பை கொடுத்து, இன்னைக்கு பள்ளிக்கூட வளாகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நடத்தையை வெளிப்படுத்திய குழந்தைகள் அப்படின்னு இந்த 3 குழந்தைகளை காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமரால பதிவான ஒரு காணொளி அங்கே ஓடுது. அந்த பள்ளிக்கூடத்து தோட்டக்காரர் கொஞ்சம் முதியவர். ஒரு செடியை கொண்டு போய் நடும்பொழுதும் அங்கேருந்து இங்கேருந்து எடுத்து வைக்கும் போதும் என்ன ஆகுது, எல்லாம் அந்த தள்ளிட்டு போற வண்டி சேத்துல கீழே விழுந்துடுது. ஒருத்தரால் அத்தனை பூந்தொட்டியையும் தூக்க முடியல. இந்த பிள்ளைங்கெல்லாம் வர இந்த வீட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுது, 3 தன்னோட ஸ்கூல் பேக்கை கழட்டி வச்சுட்டு, ட்ரெஸ் அழுக்காகுமே, அம்மா திட்டுவாள், அதெல்லாம் யோசிக்கல. போச்சு அதோட சின்ன கையில தனக்கு முடிஞ்ச பூந்தொட்டி அணைச்சு கொண்டு வந்து அந்த தோட்டக்காரர்கிட்ட கொடுக்குது. அந்த தோட்டக்காரர் ஒரு குழந்தைய பார்த்து கேட்குறார், அம்மா திட்ட மாட்டாளா, இப்படி ட்ரெஸ்ஸை நீ அழுக்காக்கிட்டு போறியே அப்படின்னு சொன்ன உடனே, அம்மாவை நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போகுது. அந்த காணொளி அதோடு அதை பார்க்கும்பொழுது 3 அம்மாக்களும் அந்த தன்னுடைய குழந்தைகளை கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து கண்ணில் தண்ணி வருது. ஐயோ, நீ அப்படி பண்ணியிருக்க, நீயே அப்படி பண்ணியிருக்க, நீயே அப்படி பண்ணியிருக்கேன்னு பெருமை. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். பிள்ளை வளர்ப்பு எப்படி, குழந்தை வளர்ப்பு எப்படி, பெற்றோருக்கு என்ன சொல்றது, அது ரொம்ப சுலபங்க. பின் சீட்டில் உட்காந்து கார் அப்படி திருப்பி, இப்படி ஓட்டு, அப்படி போடு, பிரேக் போடு, சீக்கிரம் ஹார்னடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஈஸியான ஒரு விஷயம். வண்டி ஓட்டுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். சொல்றது ரொம்ப ஈஸி. அண்ட் இப்போ நாங்கள் இங்கே பேச வந்திருக்கிறது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு மீண்டும் ஒரு நன்றி எதுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நிறைய இடங்கள்ல ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பற்றிய நிகழ்ச்சி நடத்தும் பொழுது யாராவது ஒரு பேச்சாளரை கொண்டு வந்து நிறுத்தி, நீங்கள் ஒரு மணி நேரம் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பற்றி பேசுங்க மேடம், ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்வதுண்டு. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். அது எதற்கு ஒப்பானது அப்படின்னா,
கல்யாணத்தில் வாழை இலை போட்டு அவங்க என்ன மெனுவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அதை நமக்கு போடுறதுக்கான ஒரு சமமானது. அது நல்ல சாப்பாடு, அருமையாக இருக்கும். ஆனால் தலைவாழை இலை போட்டு அவங்க மெனு தான், நம்ம சாய்ஸுக்கு மெனு இருக்காதுங்க. ஆனால் இங்கே இன்னைக்கு ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு 3 பேரை ஒரே மேடையில், அதாவது ஒரே தலைப்பு, 3 பேரும் நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஆனால் ஒரே இடத்துல தான் சேரணும், அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது. இது புஃபே சாப்பாடு மாதிரி. கண்ணு முன்னாடி நிறைய வெரைட்டி இருக்குது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மேடை மேலே வைக்கிறோம். உங்களுடைய குடும்ப சூழல், உங்களுடைய குடும்பத்தின் வருமான நிலை, அந்த பொருளாதார நிலை, உங்கள் குழந்தையின் தன்மை, உங்களின் மனத்தன்மை, அதாவது பெற்றோர், இதற்கெல்லாம் இங்கே மேலே வச்ச விஷயங்கள் எது ஒத்து வருதோ போகும்பொழுது அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. சொல்கிற எல்லாத்தையும் மூட்டை மாதிரி அள்ளிட்டு போய், ஐயோ சுமதி மேடம் சொன்னாங்க நமக்கு இந்த பையனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலையே, ஷாமலா மேடம் சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகலையே, அப்படியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதம்மா. ஏன்னா ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு நீங்கள் இப்போ அப்படியே கூகுளில் போய் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கம் பக்கமாக வரும் தகவல், நிற்காது. பேஜா PDF வேணுமா உடனே எடுத்துக்கோ, பிரிண்ட் அவுட் வேணுமா உடனே எடுத்துக்கோ. 10 பக்கம் 20 பக்கம். செலிபிரிட்டிஸ் டாக் அபவுட் தியர் சில்ட்ரன், செலிபிரிட்டி சில்ட்ரன் டாக் அபவுட் தியர் மாம்ஸ், நிறைய வரும். ஆனால் இங்கே இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம், நான் உங்களில் ஒருத்தராகத்தாம்மா இங்கே நிற்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் சொல்வது என்னென்னா, உங்கள் குழந்தையினுடைய பேரை கூகுளில் டைப் அடித்து விவேக்கை வளர்ப்பது எப்படி கேட்டு பாருங்கள், பதில் வராது, கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா உங்கள் குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கூட நாங்கள் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி வேணா பண்ணி பாருங்களேன், வேலைக்காக பார்க்கலாம், இப்படி வேணா பண்ணி பாருங்களேன், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாமே அப்படின்னு we are here to facilitate, கொஞ்சம் உதவுவதற்காகத்தான் உங்ககிட்ட இங்கே வந்து நின்று இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் இன்னும் ரொம்ப ரெட்டிப்பு சந்தோஷம். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்னு போயிருக்கோம், அல்லது பேரண்ட்ஸ் மீட்டிங்னு போயிருக்கோம், இல்லை பசங்களுக்காகன்னு போயிருக்கோம். பேரண்ட்ஸ் மட்டும் ஒட்டுக்கு ஒரு 2000 பேர் உட்காந்துருப்பாங்க, பிள்ளைங்க இருக்காதுங்க. அல்லது பிள்ளைங்க மட்டும் ஒட்டுக்கு ஒரு 2000 உட்காந்துருக்கும், பேரண்ட்ஸ் இருக்காது. எங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே இருக்கிற இடத்துல பேசும்போது தான் சில விஷயங்கள் போய் விழ வேண்டிய மனதுகளில் போய் விழும், விதையாக விழுங்கிற ஒரு நம்பிக்கை. அதையும் இங்கே இந்த ஸ்பார்க் நிறுவனம் பூர்த்தி செஞ்சு கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு நன்றி. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு இப்போ எங்கே பார்த்தாலுங்க கண்ணை மூடி ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் இன்னைக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறது இப்போ அவங்கவுங்க கேலண்டரில் ஒரு நிகழ்ச்சியாகவே மாறி போச்சு. எங்கே போகிறீங்க? ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். அப்படியா? யார் நடத்துகிறா? யாரும் நடத்துகிறா? ஒருத்தரும் எடுத்து நடத்துகிறாங்க. பார்த்துக்க. அர்த்தம் என்ன அப்படின்னா, பெற்றோருக்கெல்லாம் குழந்தைய வளர்க்குறதுக்கு தெரியலையா அப்படின்றது கிடையாது. புதுசாக யுக்தி இருக்குது, நீங்கள் வேணால் இவங்களை கேட்டு பாருங்களேன், அவங்கள கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. ஏன்னா இப்போ இருக்கிற உலகம் போட்டி நிறைந்த உலகம். இதெல்லாம் நம்ம மேன்மேடு. காம்படிஷனுங்கிறது நம்ம ஏற்படுத்தினது தான். இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் அர்ஜுனோட அம்மா யாருன்னு கேட்குற மாதிரி எல்லா குழந்தையும் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வரணுன்ற ஒரு ஆர்வம் மிகுதியாக இருக்கிறதுனால ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் இப்போது ஹேஸ் பிகம் பார்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். பேரண்டிங்கில் ஒரு பார்ட்டாகவே போச்சு ஆர்ட் ஆஃப் பேரண்டிங். எல்லாரும் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்களா மேடம்? இல்லையா? ஐயோ, அப்போ நீங்கள் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற அளவிற்கு இந்த நிகழ்ச்சி இப்போது மக்கள் மத்தியில், சமுதாயத்தில் ரொம்ப வளர்ந்துக்கிட்டே வருது. ஒரு நல்ல விஷயம்தான். 2 பேருமே இருக்கிறீங்க, பேரண்ட்ஸும் இருக்கிறீங்க, பிள்ளைகளும் இருப்பதனால சின்ன வேண்டுகோள், பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வேண்டுகோள், பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் வேண்டுகோள், அவ்வளவுதான். உங்கள் யாரையுமே என்னுடைய ஒத்தை விரலை சுட்டி காமிச்சு, இதை பாரு நீ பண்ணுறது தப்பு, இதை பாருங்கம்மா நீங்கள் குழந்தையை வளர்ப்பது தப்பு, இப்படியா பிள்ளைய வளர்க்குறது அப்படின்னு கேட்பதற்காக இந்த மேடையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. சில விஷயங்கள் இப்படி பண்ணி பாருங்க, நான் இப்படி பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, அல்லது நான் இப்படி நினச்சேன், கேள்விப்பட்டேன், பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன், இதெல்லாம் நல்லது போல தோணுது, அதனால் நீங்கள் இப்படி செய்தால் என்ன அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம்னு சொல்லலாம், அப்படின்ற ஒரு வேண்டுகோள்னு சொல்லலாம். அதற்காகத்தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறது. எல்லாருமே சொல்கிறது உண்டு, மைக்கில் சொல்கிறது ஈஸி மேடம், எங்கள் வீட்டு வாண்டு ஒரு நாள் வளர்த்து பாருங்க தெரியும், அப்போ தெரியும் அந்த குழந்தையினுடைய. எல்லார் வீட்டிலையும் அப்படித்தாம்மா இருக்குது. பெற்றோர்கள் எல்லாருக்குமே என்ன ஒரு பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் வந்து வாச்சிருக்கு இப்படி அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இல்லை, நீங்கள் இப்போ வேகமாக கை தட்டுவீங்கன்னா உங்களுக்கும் நிறைய வச்சிருக்கேன் இல்லையா? அப்போ பெற்றோர்கள் நல்லா கை தட்டுவாங்க எனக்காக. இது குறை இல்லைம்மா, எல்லாருக்குமே தோணும் அப்படித்தான். பாரு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படி சொன்னது கேட்குது, மணிப்பயலாக வளருது, நமக்கு மட்டும் மல்லு கட்ட வேண்டியதாக இருக்கே தினமும் அப்படின்னு தோணும். எந்த வீட்டிலேருந்து போய் பார்த்தாலும் எதிர் வீடு கொஞ்சம் நல்லா தான் இருக்க மாதிரி தெரியும் அம்மா. எல்லார் வீட்லேயும் இருக்கிற கதை இதுதான்.
அப்போ நமக்கிட்ட சில மாற்றங்கள் வேணும். இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் முடிச்சுட்டு நீங்க சாயந்தரம் வீட்டுக்கு போனோடனே அப்படியே டபக்குன்னு மாறிடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மாற்றம் நமக்குள்ள கொண்டு வரணும். இப்போ நான் பேசுறது எல்லாமே பெற்றோர்களுக்கான ஒரு விஷயம்தான். குழந்தைகள் நம்மகிட்ட பெருவாரியா, அது ப்ரீகேஜி படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, +2 படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, பெருவாரியாக குழந்தைகள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நீ உன் ஆஃபீஸில் பெரிய சிஓவா இருக்கலாம், நீ உன் ஆஃபீஸில் பெரிய மேனேஜராக இருக்கலாம், அல்லது நீ ஏதாவது ஒரு உயர் பதவி வகிக்கக்கூடிய நபராக இருக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு நீ அப்பா, எனக்கு நீ அம்மா, அவ்வளவுதான். இதைத்தான் குழந்தைகள் எதிர்பார்க்கின்றன. இதை மட்டும்தான் குழந்தைங்க எதிர்பார்க்குது. உங்களுடைய நேரம், ஏன்னா ஒரு நாள், ஏன்னா அம்மா அப்பாக்கள் நிறைய இடங்கள்ல இப்போ 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய நிர்பந்தம், காலத்தின் கட்டாயம். அது பொருளாதார ரீதியாக குடும்பம் நல்லபடியா போகணும், குழந்தைக்கு நல்ல படிப்பையும் நல்ல உணவையும் நல்ல உடுத்துற உடையையும் கொடுக்கணும் அப்படின்னா இப்ப அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம். உங்களுக்காகத்தான் அவங்க வேலைக்கு போறாங்க. ஆனா யாருக்காக நாம வேலைக்கு போறோமோ அவங்களுக்காக கொஞ்சம் நேரத்தையும் நாம் செலவிட கடமைப்பட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரமாவது குழந்தைங்க கிட்ட பேசணும். குறிப்பா சின்ன குழந்தைகள், பெரிய குழந்தைகளுக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன குழந்தைகள்லாம் அம்மாக்களே போய் கூப்பிட்டுட்டு வரது உண்டு. 3 மணிக்கு குழந்தைக்கு பள்ளிக்கூடம் விட்டுடும். வீட்டில் இருக்கிற அம்மாக்கள்லாம் கூட்டிட்டு வருவாங்க. கேட்டுக்கிட்ட குழந்தை வரும்பொழுதே நிறைய இடங்கள்ல பார்த்ததுண்டு. அப்படி அந்த பேக்கை குழந்தை அம்மா கிட்ட லஞ்ச் பேக்கை கொடுக்கறது, சாப்பிட்டியா, பாக்கி வச்சிட்டியா, உடனே டப்பாவை திறந்து பார்க்கறது, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்களா, டைரி கரெக்ஷன் வாங்கினியா, என்ன பண்ண ஏது பண்ணன்னு ஒரு 10 கேள்வி. நாம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன நடந்தது அப்படின்னு ஆஃபீஸ் விஷயத்தையே திருப்பி பேசலாம். நமக்கு பிடிக்குமா? இப்போதானே வந்திருக்கேன், ஒரு கப் காஃபி கொடுக்குறியான்னு கேட்க மாட்டியா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போமா இல்லையா? குழந்தைகளும் அதைத்தான் எதிர்பார்க்கின்றன. என்ன ஒரு சின்ன வேண்டுகோள்னா, தயவு செய்து முதல் அரை மணியிலிருந்து 1 மணி நேரம் வரை குழந்தைங்க பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே அந்த பள்ளிக்கூடத்து பேச்சை எடுக்கவே எடுக்காதீங்கம்மா. 1 மணி நேரத்துக்கு தயவு செய்து எடுக்காதீங்க. 1 மணி நேரம் கழிச்சு நீங்க அவங்க எடுக்காமலே பேசணும். சும்மா கை தட்டிகிட்டே இருக்கக்கூடாது. 1 மணி நேரம் தான் கிரேஸ் டைம் உங்களுக்கு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்களா எடுத்து சொல்லணும். நீங்க ஆசுவாசப்படுத்தி கொள்வதற்கான நேரம் அதுதான். ஒரு ரொம்ப அழகான ஒரு காணொளி உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். பள்ளிக்கூடத்தில் 3 அம்மாக்கள் 1வது 2வது படிக்கிற குழந்தைகள், ஆணும் பெண்ணுமாக இருக்கிற குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு சாயந்தரம் கூப்பிட்டுட்டு வரத்துக்காக ஸ்கூல் காரிடார்ல உள்ள நின்றுகிட்டு இருக்காங்க. பசங்க வருது. அன்னைக்கு ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுட்டு போற நாள் போல இருக்கு. குழந்தைங்கள்லாம் வெளியில வருது. அந்த 3 குழந்தைகளுடைய அம்மாவை தான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க. 3 குழந்தைகள் வருது. அதுல 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண். 3 அம்மாக்களுக்குமே அந்த குழந்தைகளை பார்த்த உடனே அப்படியே முகம் சுருங்கி போகுது, கேள்விக்குறியா மாறி போகுது. என்னது, உன்னை எப்படி அமைச்சேன், இப்படி அழுக்கா வந்து நிக்கிற அப்படின்னு ஒரு அம்மா முதல் குழந்தைய பார்த்து கேட்குறாங்கன்னா, அது துணி முழுக்க சேரு சகதி அழுக்கு. இன்னொன்று வருது, கை முழுக்க சேரு சகதி, தலையெல்லாம் கலைஞ்சு வருது. அவங்க அம்மா, இதை நான் துவைக்க போறது இல்லை, நீ தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் அந்த குழந்தை கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. 3வதா அந்த பையன் வெளியில வரும்போது அவங்க அம்மா, இன்னைக்கும் இப்படித்தான் நீ வந்திருக்க அப்படின்ற மாதிரி சலிப்போடத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சொல்லி நிமிரும் பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நோட்டீஸ் போர்டுன்னு சொல்ற மாதிரி ஒரு நோட்டீஸ்க்காக ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. சில்ட்ரன் ஆஃப் த டே அப்படின்னு தலைப்பை கொடுத்து, இன்னைக்கு பள்ளிக்கூட வளாகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நடத்தையை வெளிப்படுத்திய குழந்தைகள் அப்படின்னு இந்த 3 குழந்தைகளை காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமரால பதிவான ஒரு காணொளி அங்கே ஓடுது. அந்த பள்ளிக்கூடத்து தோட்டக்காரர் கொஞ்சம் முதியவர். ஒரு செடியை கொண்டு போய் நடும்பொழுதும் அங்கேருந்து இங்கேருந்து எடுத்து வைக்கும் போதும் என்ன ஆகுது, எல்லாம் அந்த தள்ளிட்டு போற வண்டி சேத்துல கீழே விழுந்துடுது. ஒருத்தரால் அத்தனை பூந்தொட்டியையும் தூக்க முடியல. இந்த பிள்ளைங்கெல்லாம் வர இந்த வீட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன பண்ணுது, 3 தன்னோட ஸ்கூல் பேக்கை கழட்டி வச்சுட்டு, ட்ரெஸ் அழுக்காகுமே, அம்மா திட்டுவாள், அதெல்லாம் யோசிக்கல. போச்சு, அதோட சின்ன கையில தனக்கு முடிஞ்ச பூந்தொட்டி அணைச்சு கொண்டு வந்து அந்த தோட்டக்காரர்கிட்ட கொடுக்குது. அந்த தோட்டக்காரர் ஒரு குழந்தைய பார்த்து கேட்குறார், அம்மா திட்ட மாட்டாளா, இப்படி ட்ரெஸ்ஸை நீ அழுக்காக்கிட்டு போறியே அப்படின்னு சொன்ன உடனே, அம்மாவை நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை போகுது. அந்த காணொளி அதோட அதை பார்க்கும்பொழுது 3 அம்மாக்களும் அந்த தன்னுடைய குழந்தைகளை கட்டி பிடிச்சி
உச்சி முகர்ந்து கண்ணில் தண்ணி வருது. ஐயோ, நீ அப்படி பண்ணியிருக்க, நீ அப்படி பண்ணியிருக்க, நீ அப்படி பண்ணியிருக்கேன்னு பெருமை. அந்த காணொளி எப்படி முடியுது அப்படின்னா, துணிகளில் இருக்கும் கரையை அகற்றுவது மிக சுலபம், அது நல்ல குழந்தைகளை வளர்ப்பதை விட அவ்வளவு கடினமான விஷயம் கிடையாது அப்படின்னு அந்த காணொளி முடியுது. இதுதான் அந்த காணொளியுடைய சாராம்சம். அப்போ பள்ளிக்கூடத்திலேருந்து வரும்பொழுது ஒரு குழந்தைக்குள்ளேயும், நிஜமா சொல்றேன், பொறுமையா உட்காந்து கேட்டா எல்லா குழந்தைக்குள்ளேயும் ராஜமௌலியோட அழகான கதைகள் உள்ள இருக்கு. பொறுமையா நாமத்தான் கேட்கணும். கேட்பது அதுக்குத்தான் அந்த 1 மணி நேரம். பிடிச்சதையெல்லாம் பேசு, இன்னைக்கு என்னெல்லாம் என்ன படிச்சா, என்ன சொல்லி கொடுத்தாங்க அதை விட்டுருங்க. பாடத்தை தாண்டி நீ எதையாவது வேடிக்கை பார்த்தியா, புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டியா, யாருக்காவது உதவி செஞ்சியா, எதுவுமே கேட்க வேண்டாம். 1 மணி நேரம் அமைதியாக விடுங்க, தானே ஓடி வரும் குழந்தை. நேரத்தை குழந்தைகளுக்காக செலவிடுவதோடு, இப்போ இன்னொரு விஷயம், பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே நாம பெற்றோராக கடைபிடிக்க வேண்டியது, வாயால் கேட்பதை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்பதை ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் முதல் விஷயம். குழந்தைகளை எல்லாத்துலேயும் ஈடுபடுத்தணும். எல்லாத்துலேயும் ஈடுபடுத்தணும் அப்படின்னா, சின்ன குழந்தை அதுக்கு தெரியாதுன்னு ஒதுக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கிற நிதி நிலைமை என்னங்கிறத அப்பட்டமாக குழந்தைக்கு எடுத்து சொல்லணும் இந்த வயசுலேயே. ஏன்னா அவங்க அது வச்சுருக்காங்க, இவங்க இது வச்சுருக்காங்கன்னு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ் குழந்தைக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். பக்கத்தில் இருக்கிற குழந்தை எதையோ கொண்டு வந்திருக்கு, நாளைக்கு எனக்கும் இதை வாங்கித்தான் சொல்லும் பொழுது 2 விஷயம் இதில் நன்மை இருக்குது. வீட்டு நிதி நிலவரத்தை அப்படியே சொல்லுங்க குழந்தைகிட்ட. இன்னொன்று, காத்திருக்கும் பழக்கத்தை குழந்தைகளிடம் நாம் தான் விதைக்க வேண்டும். கேட்கறதுக்கு முன்னாடி கையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி செய்கிறவங்க தான் நல்ல அம்மா அப்பாங்கிறது கிடையாது. கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம வீட்டு நிலைமை இதுதான், இது நம்மளால் இப்போ முடியாது. அதை எத்தனை வாட்டி குழந்தை பொறுமை இழந்து கேட்டாலும் நாம பெற்றோர் அப்படிங்கிறதுனால பொறுமை இழக்காமல், முகத்தை சுளிக்காம திருப்பி சொன்னதையே நாமத்தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டுன்னு முன்னமே சொன்ன மாதிரி, நாம இப்போ குழந்தைகளை குழந்தைகளாக பார்ப்பதை விட குழந்தையெல்லாம் நம்ம அலெக்ஸா மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அமேசானோட அலெக்ஸா மாதிரி. அலெக்ஸா க்ளோஸ் த டோர், அலெக்ஸா ப்ளே த சாங், எது சொன்னாலும் அலெக்ஸா கேட்கும். அந்த மாதிரி நம்ம குழந்தையும் கேட்கணும்னு நினைக்கிறோம். குழந்தைகளும் மாறாக பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் அலெக்ஸா மாதிரி இருந்தா தான் என்ன அப்படின்னு யோசிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அலெக்ஸாங்கிறது என்ன? எது சொன்னாலும் கேட்டு அதை செய்யக்கூடியது. குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க? நாம சொல்றத முதல்ல காது கொடுத்து அம்மாவும் அப்பாவும் கேட்கணும். அதைத்தான் குழந்தைகள் எதிர்பார்க்கறது. தினம் புதுசா சொல்லாதுமா கதை. நமக்கு அது சொல்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கும். இதெல்லாம் ஒரு விஷயம்னு கொண்டு வந்து சொல்றிய பாப்பா அப்படின்னு தோணும். அதற்கு அதுதான் விஷயம். எப்போதெல்லாம் காது கொடுத்து கேட்பதற்கு நாம் தவறுகிறோமோ அப்போதெல்லாம் நான் சொல்வதை யாராவது கேட்க மாட்டாளான்னு வெளியில இருக்கிறவங்க கிட்ட போய் தேவையில்லாம விஷயத்தை பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். அங்கதான் இன்வைட்டிங் த ப்ராப்ளம். நான் சொல்றதெல்லாம் ஒருத்தர் கேட்கிறார் அப்படின்னா அங்கதான் நம்மளுடைய கவனம் போகும், அங்கதான் நம்மளுடைய ஈர்ப்பு போகும். மாறாக அந்த கவனம் நம்ம கிட்ட வர வைப்பதற்கு ஒரே வழி காது கொடுத்து குழந்தைகள் சொல்வதை கேட்க வேண்டும். குழந்தைகளை எல்லா விஷயத்திலும் முடிவெடுக்க ஈடுபடுத்துங்க. நிறைய விஷயம் உனக்கு இது தெரியாது, நம்மளே நிறைய விஷயங்களை முடிவெடுத்துடுறோம். குழந்தை பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நாமளே முடிவெடுத்துடுறோம். அதனால தான் பெரிய பெரிய நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்தில் குழந்தைகள் நம்மை ஈடுபடுத்தி கொள்வதே கிடையாது. அதான் தப்பு. நீ பண்ண மாதிரி தானே நானும் பண்ணேன்னு குழந்தை சொல்லும். ஒரு ஹோட்டலுக்கு அம்மா அப்பா குழந்தை சாப்பிட போயிருக்கிறாங்க. அந்த வெயிட்டர், அந்த ஹோட்டல்ல ஒரு லேடி வெயிட்டர் வராங்க. என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்கும்பொழுது அம்மாவும் அப்பாவும் இது உடம்புக்காகாது அது உடம்புக்காகாது, நான் சிவராமன் சார் வச்சுட்டு அழகா பேசுறேன், இந்த உணவு சரியில்லை அந்த உணவு சரி இருக்காதுன்னு போடுறாங்க. அந்த பண்டப்பட்டியல்ல இது கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வெயிட்டர்கிட்ட எழுதிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த வெயிட்டர் அந்த குழந்தைய பார்த்து உனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்குது. அந்த குழந்தைக்கு அவ்வளவு சந்தோஷம். அடாடா, நம்மளை கூட ஒரு ஆளா மதிச்சு கேட்குறாங்களே, இந்த 2 பேரும் இவ்வளோ நேரம் கேட்கவே இல்லையே, இந்த அம்மா கேட்குதே உனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. உடனே நம்ம சொல்லலாம், குழந்தைக்கு என்னங்க தெரியும், அது உடம்புக்கு ஆகாததை கேட்கும், எதையாவது சாப்பிடும், ஜுரம் வந்து 2 நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகாது, அப்புறம் எனக்கு தான். நான் என்ன சொல்றேன், கேட்பதை செய்ய வேண்டாம், ஈடுபடுத்துங்களேன். முடிவெடுக்கிற இது நல்லா இருக்காதுப்பா, இந்த முறை வேணா இதை சாப்பிட்டு பாரு. குழந்தையை லெட் த சைல்ட் ஆல்சோ பார்ட்டிசிபேட் ஈவன் இன் மைன்யூட் டீடைல்ஸ். அது பண்ணட்டும். ஒருவேளை உணவாவது எல்லாரும் குடும்பத்தில் உட்காந்து சாப்பிடணும். இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் மீட்டிங்கில் இந்த வரியை பேசாமல் போகவே முடியாது.
ஒருவேளை உணவாவது சாப்பிடுங்கள். அதை எல்லாரும் அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்து ஆஃபீஸில் போர்ட் மீட்டிங் மாதிரி இந்த சீரியல் எல்லாம் காமிப்பாங்களே, அப்படிதான் உட்காந்து சாப்பிடணும்னு இல்லை. நம்ம வீட்டில் 10க்கு 10 தான் மொத்தமே இடம்னா கீழே சம்மணம் போட்டு உட்காந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிடலாம். அந்த மாதிரி எல்லாரும் சாப்பிடும்போது தான் ஒருத்தர் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் குழந்தை அப்படியே மனசில் இருக்கிறதெல்லாம் பேசும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நேரம் பெற்றோர்களும் மனது விட்டு பேசக்கூடிய நேரமும் அந்த நேரம் தான். அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறது அந்த நேரம் தான். அவங்க செய்த தவறை நினைத்து மன்னிப்பு கேட்பதும் அந்த நேரம் தான். கம்பெனியில் பெரிய போர்ட் மீட்டிங், 30-40 வருஷம் சர்வீஸ் போட்ட நம்ம திடீர்னு ஒரு பாஸ் நமக்கு வரார். அவர் நம்மளை விட 20 வயசு சின்னவர். எங்கேயோ வெளிநாடு போய் படிச்சுட்டு வந்ததுனால வயதில் சின்னவராக இருக்கக்கூடியவர் நமக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிறவரா ஒருத்தர் வரார். அந்த மீட்டிங்கில் நாம் செஞ்ச வேலை ஏதோ இது சரியா இல்லைங்க, நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வயசில் நீ எவ்வளோ சின்னவன் தெரியுமா, எனக்கு நீ அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பது கிடையாது. சர்வைவல். அப்படியா சார், மாற்றிக்கிறேன் சார் சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் சாப்பிட்ற நேரத்தில் அவங்கள்ட்ட இருக்கிற பிடிச்ச குணத்தையும் பிடிக்காத குணத்தையும் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு குழந்தை அப்பாவிடமோ அம்மாவிடமோ, எனக்கு நீங்கள் இப்படி அன்றைக்கி நடந்துக்கிட்டீங்க இல்லைம்மா எல்லாரும் முன்னாடியும், எனக்கு அது பிடிக்கல, நீங்கள் இப்படி செஞ்சீங்க இல்லைப்பா, எனக்கு அது பிடிக்கல, அப்பா சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு சொன்னாங்க, நீங்கள் அன்றைக்கி பார்த்தேன் மறைவில் சிகரெட் பிடிச்சதை பார்த்தேன்ப்பா, எனக்கு அது பிடிக்கலன்னு குழந்தை சொல்லும் பொழுது மன்னிப்பு கேட்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கையும் வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம் அதுதான். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயுவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயூவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயூவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கேற்றே வேளாண்மை என்னும் செருக்கு முயூவ விளக்க உரை. பிறர்க்கு உதவி செய்தல் என்னும் மேம்பட்ட நிலைமை முயற்சி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த பண்பில் நிலைத்திருக்கின்றது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. முயற்சி எனப்படும் உயர்ந்த குணத்தில்தான் பிறர்க்கு உதவுதல் என்னும் மேன்மை நிலை பெற்றிருக்கிறது. கலைஞர் விளக்க உரை. பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்புடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும்.